दक्षिणे पार्श्वे अस्तिमत्प्रमाणे मुखकालकेतुभागे सिद्धे दुःखसराणां नमस्ते उत्तरायणे वसन्तमासे शुक्लपक्षे पौर्णमास्यां भानुवास्तु उत्तमया विमानपुत्तमया उपयोगसंकरणे एवं विशेषेण विशिष्टाया अस्यां पौर्णमास्यां शुक्लपदाज्ञा श्रीमन्नारायणं सत्यवाचे नमः वक्त्रं पूजयामि ओम शीर्षाय नमः नासिकां पूजयामि शिरं पूजयामि ओम सत्यनारायण स्वामिने नमः सर्वाण्यङ्गानि पूजयामि ओम कमलनाथाय नमः वासुदेवाय नमः सनातनाय नमः वसुदेवात्मजाय नमः नीयाय नमः लीलामानुषविग्रहाय नमः सुभद्राय नमः वत्सलाय नमः हरये नमः सदुर्भुजाप्तचक्रादिशिराय कान्तिदाय नमः देवकीनन्दनाय नमः शीशाय नमः मधुर्यात्मजाय नमः यमुनावेगसंहारिणे नमः बलभद्रप्रियाय नमः भूतनाय नमः मुरारये नमः नरकान्तकाय नमः अनादिब्रह्मचारिणे नमः कृष्णव्यसनन्दकर्षणाय नमः शशुपाल शिरक्षेत्रे नमः दुर्योधनकुलात्मकाय नमः दिव्याभूतमलयाय नमः ईश्वरौघनमो निर्विजये नमः विद्याय नमः सर्वभूतहितप्रदाय नमः श्रद्धाय नमः विबुद्ध्यै नमः सुरभ्ये नमः परमात्मिकाय नमः वाचे नमः ब्रह्मालयाय नमः ब्रह्मायै नमः सुषये नमः स्वाहाय नमः மகிமை அத்தியாயம் 3 முனிவர்களின் வேண்டுகோள். நைமிசாரண்யம் என்ற புண்ணிய பூமியில் முன்னொரு சமயம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி பக்தி கடலில் குளித்து ஞானக்கடலில் தலை துவட்டி வந்த சௌனகாதி முனிவர்கள் சூதரை அணுகி பணிந்து நின்று, ஹே முனிசேஷ்டரே, எங்கள் விருப்பப்படி நாங்கள் கூறிய பகவானின் அவதார மகிமைகளையும் அதன் பயனையும் கேட்டு எங்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் இந்த பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் பகவானின் கருணையை பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்து தம் மனைவி மக்களோடும் பந்துக்களோடும் சேர்ந்து வாழ்ந்து முடிவில் அவன் பாதம் அடைய விரும்புவார்களேயானால் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் எது? நம் புராணங்கள் போன்றவற்றில் அத்தகைய விரதம் ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? அங்கனம் இருப்பின் தங்களின் அமுதூறும் மொழிகளால் எம்போன்ற அடியவர்களுக்கு எடுத்து உரைப்பீர்களாக என்று கேட்டுக்கொண்டனர்.
கட்டிய விரதம். தவறாமல் மழை பொழிந்து செழித்து வளம் கொழிக்கும் காசிப்பட்டினத்தில் ஓர் ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் காலையில் எழுந்தவுடன் மகாவிஷ்ணுவை வணங்கிய பிறகுதான் பல வீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வருவான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் பகவானை மனதில் தியானித்துவிட்டு பொருள்கள் யாசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் களைப்படைவைய ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். அப்பொழுது அவனுக்கு உதவி எண்ணிய பகவான் அங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் செய்து அவர்களை மகிழ்விப்பார். அவன் ஒரு நாள் பத்ரசிலா நதிக்கரையோரம் தன் ரூபவதியான பத்தினியுடன் உறவினர்களோடும் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். அப்போது வியாபாரத்திற்காக கொண்டுள்ளவர்கள் குணமாடப்பட்டனர். அலாவதியும் லீலாவதியும் நிர்கதியாகிவிட்டனர். என்ன செய்வதென்றே தெரியாமல் தன் கணவன்மார்களின் நிலையையும் அறிய முடியாமல் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் கஷ்டப்பட்டனர். சில சமயங்களில் தண்ணீர் மட்டும் குடித்து பசியை தீர்த்துக் கொண்டனர். செல்வம் குவிந்த போது அவர்களுடன் உறவாடியவர்கள் இப்பொழுது செல்வம் வட்டிவிட்ட உணவான அவர்களை மதிப்பதில்லை, நினைப்பதும் இல்லை. இந்நிலையில் சாமியின் மகள் பசி தாழாமல் பிச்சை எடுத்து வர புறப்பட்டார். அச்சமயம் ஒரு பிராமணன் வீட்டில் சத்யநாராயணனுடன் நடைபெறுவதைக் கண்டு மெய்யுருகி நின்றுவிட்டார். மேலும் ஒன்று போடப்பட்ட அத்தியாயம் 4 வியாபாரி கண்ட விஸ்வரூப தரிசனம். மறுநாள் காலை விடிந்ததுமே சந்திரகேது அரசன் சபையை கூட்டி சிறையில் இருந்த சாதுவையும் அவன் மருமகனையும் விடுதலை செய்யும்படி கட்டளையிட்டது அனைவருக்கும் வியப்பாய் இருந்தது. மேலும் சிறை காவலர்களும் ஏதும் புரியாமல் விழித்தனர். இந்த அரசனுக்கு என்ன வந்துவிட்டது? இன்று திடீரென்று இப்படி விடுவதற்குள் சபையை கூட்டி ஆணவத்தை அடித்த சத்யதேவன். துர்கத்வஜன் என்ற அரசன் தன் மக்களை
தன்னை இவை காப்பது போல் காத்து வந்தான். ஒருமுறை அந்த அரசன் காட்டுக்கு வேட்டையக்காக வந்தவன் மிருகங்களை துரத்திச் சென்று வெகு தூரம் சென்றான். அதனால் அவனுக்கு களைப்பு ஏற்பட வழி அப்படியே நிலுங்கம்மா, ரொம்ப கிட்ட வராமல் ஃபோட்டோ வரட்டும்.